வணக்கம் மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சியின் தடையும் விடையும் நிகழ்ச்சி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பகுதியில் நாம் 12ஆம் வகுப்பு தாவரவியல் மற்றும் உயிரி தாவரவியல் பாடம் 9 பயிர் பெருக்கம் 12th botany and biobotany chapter 9 plant breeding இப்பகுதியிலிருந்து நாம் 1 மதிப்பெண் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் மற்றும் 5 மதிப்பெண் ஆகிய வினாக்கள் அதற்கான விளக்கத்தையும் காணவிருக்கிறோம். சென்ற பகுதியின் தொடர்ச்சியாக மேலும் சில கூடுதல் வினாக்களை இப்பகுதியில் நாம் பார்ப்போம். இப்பகுதியில் நாம் காணவிருக்கும் அனைத்து வினாக்களும் பாடத்தின் உட்பகுதியிலிருந்து இன்சைட் த புக் கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் பாடத்தின் பிற்பகுதியிலிருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் ரொம்ப குறைவு. ஸோ மாணவர்கள் இந்த பகுதியை கவனமாக படித்து இது போன்ற கேள்விகளை நீங்கள் தேர்விலே எதிர்பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 mark கொஸ்டின்ஸ், 1 மதிப்பெண் வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ரிசீவ்ட் த நேஷ்னல் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஜீனோம் சேவியர் இன் 2015? ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் நார்மன் இ போர்லாக், டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன், நெல் ஜெயராமன், ஜிஎச் ஷல். சிறந்த மரபணு பாதுகாப்பாளர் என்ற தேசிய விருதை 2015ஆம் ஆண்டு பெற்றவர் யார்? நார்மன் இ போர்லாக், டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன், நெல் ஜெயராமன், ஜிஎச் ஷல். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, நெல் ஜெயராமன். விடை இ, நெல் ஜெயராமன் என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங் அண்ட் ஃபைண்ட் அவுட் கரெக்ட் ஆன்சர். ட்ரைகோடெர்மா, ரைசோபியம், அசோலா, புவேரியா. ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வாட்டர் ஃபர்ன், என்டமோ பேத்தோஜெனிக் ஃபங்கஸ், சிம்பயாட்டிக் பாக்டீரியம், ஃப்ரீ லிவிங் ஃபங்கஸ். ஸோ நமக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பெஸ்ட் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோம். கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. ட்ரைகோடெர்மா, ரைசோபியம், அசோலா, புவேரியா. மிதக்கும் நீர்வாழ் பெரணி, பூச்சி நோயுயிரி, கூட்டுயிர் பாக்டீரியம், தனித்து வாழும் பூஞ்சை. இதற்கு 4 விடைகள் கொடுக்கப்பட்டுள்ளது. சரியான விடை ஆப்ஷன் பி. ஸோ ட்ரைகோடெர்மா இஸ் எ ஃப்ரீ லிவிங் ஃபங்கஸ், ரைசோபியம் இஸ் எ சிம்பயாட்டிக் பாக்டீரியம், அசோலா இஸ் எ ஃப்ரீ ஃப்ளோட்டிங் வாட்டர் ஃபர்ன், புவேரியா இஸ் எ என்டமோ பேத்தோஜெனிக் ஃபங்கஸ். ஸோ சரியான விடை ஆ. ட்ரைகோடெர்மா என்பது தனித்து வாழும் பூஞ்சை, ரைசோபியம் என்பது கூட்டுயிர் பாக்டீரியம், அசோலா என்பது மிதக்கும் நீர்வாழ் பெரணி, புவேரியா என்பது பூச்சி நோயுயிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த டேர்ம் கிரீன் ரெவல்யூஷன் வாஸ் காயின்டு பை வில்லியம் எஸ் காட், முல்லர் அண்ட் ஸ்டாட்லர், ஜொஹான்சன், ஜிஎச் ஷல். பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியது வில்லியம் எஸ் காட், முல்லர் மற்றும் ஸ்டாட்லர், ஜொஹான்சன், ஜிஎச் ஷல். ஸோ சரியான விடை ஆப்ஷன் ஏ, வில்லியம் எஸ் காட். பசுமை புரட்சி என்ற சொல்லை உருவாக்கியது வில்லியம் எஸ் காட். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பெஸ்ட் செமி டுவார்ஃப் ஹைபிரிட் வெரைட்டி ஆஃப் ரைஸ் ப்ரொடியூஸ்டு பை டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் இன் 1956 ஃப்ரம் தாய்வான்? ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் சொனாரா 64, டாய்சங் நேட்டிவ் 1 that means TN1, பூசா ஸ்னோபால் K1, பூசா கோமல். கீழ்கண்டவற்றில் எது 1956இல் டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் அவர்களால் தாய்வானில் உருவாக்கப்பட்ட முதல் அரை குட்டை கலப்பின நெல் ரகமாகும்? அது கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொனாரா 64, டாய்சிங் நேட்டிவ் 1 TN1, பூசா ஸ்னோபால் K1, பூசா கோமல். ஸோ இதுக்கான விளக்கத்தை நம்ம பார்ப்போம். ஸோ சொனாரா 64
variety of wheat. Pusa snowball K1 is variety of cauliflower. Pusa komal is a variety of cowpea. ஸோ சொனாரா 64 என்பது கோதுமையினுடைய வகை. பூசா ஸ்னோபால் K1 என்பது காலிஃப்ளவருடைய வகை. பூசா கோமல் என்பது காராமணியினுடைய வகை. ஸோ ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, டாய்ச்சங் நேட்டிவ் 1, TN1. இட் இஸ் எ கரெக்ட் ஆன்சர். விடை சரியான விடையானது டாய்ச்சங் நேட்டிவ் 1 என்பது சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின், மேட்ச் காலம் 1. காலம் 1 மீன்ஸ் crop variety with column 2. Column 2 is resistant to disease and select the correct option from the given codes. So column 1, Himgiri, that means wheat. Pusa Swarnim, Brassica. Pusa Komal, cowpea. Pusa Sadabahar, chili. So column 2, bacterial blight, mosaic virus, white rust, leaf and stripe rust. ஸோ வரிசை 1 என்பது பயிர் ரகம், வரிசை 2 என்பது நோய் எதிர்ப்பு திறன், பொருத்தி சரியான விடையை தேர்ந்தெடு. ஸோ வரிசை 1 பார்ப்போம். ஹிம்கிரி என்பது கோதுமை. பூசா ஸ்வர்ணிம் அது பிராசிகா. பூசா கோமல் காராமணி. பூசா சடஹபர் மிளகாய். வரிசை 2, பாக்டீரியல் அழுகல், தேமல் வைரஸ், வெண்துரு, இலை மற்றும் பட்டைத்துரு. ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி, ஹிம்கிரி wheat, leaf and stripe rust. Pusa swarnim, white rust. Pusa komal, bacterial blight. Pusa sadahabar, mosaic virus. So these all are the crop varieties resistant to particular disease. Himgiri, இலை மற்றும் பட்டைத்துரு. பூசா ஸ்வர்ணிம், வெண்துரு. பூசா கோமல், பாக்டீரிய அழுகல். பூசா சடபஹர், தேமல் வைரஸ். நெக்ஸ்ட்டு 2 மார்க் கொஸ்டின்ஸ், 2 மதிப்பெண் வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் green in situ manuring and green leaf manuring. ஸோ இது 2 மார்க் கொஸ்டின்றதுனால ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் எதுனா போதும். green in situ manuring, growing of green manuring crops in the borders, rows or as intercrops along with the main crops. So green in situ manuring is a growing of green manuring crops along with the main crops, whereas green leaf manuring, application of green leaves and twigs of trees, shrubs, plants growing in wasteland and field bunds. So green in situ manuring is the cultivation of green manuring crops along with the main crops, but green leaf manuring is the application of green leaves and twigs of waste plants into the two crop field. That is a different. So வேறுபடுத்துக விதைப்பு தழை உரம் மற்றும் தழை இலை உரம். ஸோ விதைப்பு தழை உரம் என்பது தழை உர தாவரங்களை நிலங்களின் வரப்புகளிலோ அல்லது முக்கிய பயிருக்கு இடையே ஊடு பயிராகவோ வளர்க்கும் முறையை குறிக்கிறது. தழையிலை உரம் என்று சொல்லும்போது சிறு செடிகள், புதர் செடிகள், தரிசு நிலங்கள் மற்றும் வயல் வரப்புகளில் உள்ள தாவரங்கள் போன்றவற்றின் இலைகள் மற்றும் கிளைகளை பயன்படுத்துவதை குறிக்கிறது. ஸோ இதுதான் முக்கியமான வேறுபாடு, விதைப்பு தழை உரத்துக்கும் தழையிலை உரத்துக்கும் உள்ள முக்கியமான வேறுபாடு. அடுத்தது டெஃபைன் சூடோ எட்ரோசிஸ். ஸோ இது எப்படி கேட்கலாம், கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணி மாதிரி கேட்கலாம். டெஃபைன் லக்ஸூரியன்ஸ்னு கேட்கலாம். ஸோ இது 2 நேம் இருக்குது, பார்த்துக்கங்க. ப்ரோஜெனி possesses superiority over parents in vegetative growth but not in yield and adaptation, usually sterile or poorly fertile. It is also termed as luxuriance. வரையறு பொய் கலப்பின வீரியம். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, உடல வள வீரியம். ஸோ கேள்வி எப்படின்னா கேட்கலாம், மாற்றி கேட்கலாம். வரையறு உடல கலப்பின வீரியம் என்று கேட்கலாம். ஸோ சந்ததி தாவரமானது
உடல வளர்ச்சியில் பெற்றோர் தாவரங்களை விட மேம்பட்டும், ஆனால் விளைச்சலிலும் தகவமைப்பிலும் மலட்டுத்தன்மையுடனோ அல்லது குறைந்த அளவு வளமானதாகவோ காணப்படுகிறது. இது உடல வள வீரியம் என்று அழைக்கப்படுகிறது. இதுக்கு இன்னொரு பேர் வந்து உடல வள வீரியம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் அபவுட் த காம்போனன்ட்ஸ் ஃபவுண்ட் இன் சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர். ஸோ நம்ம ப்ரீவியஸ் செஷன்லேயே நம்ம சீவீட் லிக்விட் ஃபெர்டிலைசர் பற்றி பார்த்துருப்போம். ஸோ இட் கண்டைன்ஸ் சைட்டோகைனின், ஜிப்ரலின்ஸ், ஆக்சின் apart from macro and micro nutrients. It has alginates, carbohydrates, more than 70 types of minerals, vitamins and enzymes. So கடற்பாசி திரவ உரத்தில் உள்ள உட்கூறுகளை பற்றி எழுதுக. கடற்பாசி திரவ உரம் என்பது பெரு மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் மட்டுமின்றி சைட்டோகைனின், ஜிப்ரலின்கள் மற்றும் ஆக்சினையும் கொண்டுள்ளது. இது மேலும் அல்ஜினேட்டுகள், மாவுச்சத்து, 70க்கும் மேற்பட்ட கனிமங்கள், விட்டமின்கள் மற்றும் நொதிகள் ஆகியவற்றை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜீன் மியூட்டேஷன் இன் பிளான்ட் பிரீடிங். இட் ப்ரொவைட் எசென்ஷியல் இன்புட்ஸ் ஃபார் எவல்யூஷன், ரீகாம்பினேஷன் அண்ட் செலெக்ஷன். It is the only method for improving seedless crops. பயிர் பெருக்கத்தில் மரபணு சடுதி மாற்றத்தின் முக்கியத்துவங்களை எழுதுக. இவை பரிணாமம், மறுசேர்க்கை, தேர்ந்தெடுத்தல் போன்றவற்றிற்கு இடுபொருட்களை தருகிறது. இது விதையில்லா பயிர்களை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரே வழிமுறையாகும். Next question, what are the tools used to improve the crop varieties in modern plant breeding techniques? ஸோ இந்த மாடர்ன் பிளான்ட் ப்ரீடிங் டெக்னிக்ஸ்ன்றது வந்து எதெல்லாம் உள்ளே இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஜெனட்டிக் இன்ஜினியரிங், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், புரோட்டோபிளாஸ்மிக் ஃபியூஷன் ஆர் சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷன், மாலிகுலார் மார்க்கிங் அண்ட் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். உயர் ரக பயிர்களை பெறுவதற்கு பயன்படுத்தப்படும் நவீன பயிர் பெருக்க முறைகள் யாவை? மரபணு பொறியியல், தாவர திசு வளர்ப்பு, புரோட்டோபிளாச இணைவு அல்லது உடல இணைவு முறை, மூலக்கூறு குறிப்பு மற்றும் டிஎன்ஏ விரல் பதிவு. நெக்ஸ்ட்டு 3 மார்க் கொஸ்டின்ஸ், 3 மதிப்பு வினாக்களை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ரைட் ஏ ஷார்ட் நோட் ஆன் ரைசோபியம் பயோஃபெர்டிலைசர் கல்ச்சர். பயோஃபெர்டிலைசர்ஸ் containing rhizobium bacteria are called rhizobium biofertilizer culture. Symbiotic bacteria that reside inside the root nodules converts the atmospheric nitrogen into a bioavailable form to the plant. This nitrogen fixing bacterium, when applied to the soil, undergoes multiplication and fixes the atmospheric nitrogen in the soil. Rhizobium is the best suited for the paddy fields, which increase the yield by 15 to 40%. ரைசோபிய உயிரி வளர்ப்பு உரம் பற்றி சிறுகுறிப்பு வரைக. ரைசோபியம் பாக்டீரியாவை கொண்டுள்ள உயிரி உரத்திற்கு ரைசோபிய உயிரி வளர்ப்பு உரம் என்று பெயர். வேர் முண்டுகளில் உள்ள கூட்டுயிர் பாக்டீரியமானது வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை தாவரங்களுக்கு தேவையான உயிரி நைட்ரஜனாக மாற்றி தருகிறது. ஏற்கனவே பார்த்தது தான், ரைசோம் என்பது ஒரு கூட்டுயிர் பாக்டீரியம், அது தாவரனுடைய வேர் முடிவில் வாழக்கூடியது. இது எவ்வாறு உயிர் வளர்ப்புறமாக செயல்படுகிறது? நைட்ரஜனை நிலைநிறுத்தும் இந்த பாக்டீரியாவை மண்ணில் இடும்பொழுது அவை ஆயிரக்கணக்கில் பல்கி பெருகி வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்துகின்றன. ஸோ நெல் வயல்களுக்கு உகந்த உயிரி உரம் ரைசோபியம் ஆகும். இது நெல் விளைச்சலை 15 முதல் 40% வரை அதிகரிக்க செய்கிறது. ஸோ ரைசோபிய உயிரி உரத்தை நம்ம பயன்படுத்தும் போது அது நெல் வயல்களில் விளைச்சலை 15 முதல் 40% வந்து அதிகரிக்க செய்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், மென்ஷன் த நேம்ஸ் ஆஃப் ரேடியேஷன் அண்ட் கெமிக்கல்ஸ் which induce mutation to develop new varieties of crops. Radiation, UV short waves,
X-ray, alpha, beta and gamma rays. Chemicals cesium, EMS, that means ethyl methane sulfonate and N-nitroso N-methyl urea, shortly we called NMU. புதிய ரக பயிர் உருவாக்கத்தில் சடிதி மாற்றத்தை தூண்டும் கதிர்கள் மற்றும் வேதிப்பொருட்களின் பெயர்களை எழுதுக. கதிர்கள் ஏதாவது 3 எழுதணும், வேதிப்பொருட்கள் ஏதாவது 3 எழுதணும். ஸோ நமக்கு கதிர்களுக்கு 1.5 மதிப்பெண்களும் வேதிப்பொருட்களுக்கு 1.5 மதிப்பெண்களும் மொத்தமாக 3 மதிப்பெண்களும் கிடைக்கும். ஸோ இது 3 மதிப்பெண்களாம். கதிர்கள் புற ஊதா கதிர்கள், எக்ஸ் கதிர்கள், ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா கதிர்கள். வேதிப்பொருட்கள் சீசியம், எத்தில் மீத்தேன் சல்ஃபோனேட், தட் மீன்ஸ் EMS மற்றும் N நைட்ரசோ N மித்தைல் யூரியா NMU. ஸோ நம்ம புத்தகத்தில் வந்து நைட்ரோ மித்தைல் யூரியான்னு கொடுத்துருக்காங்க, அதையும் எழுதலாம். அல்லது N நைட்ரசோ N மித்தைல் யூரியா அதையும் எழுதலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் சீட் ட்ரீட்மெண்ட். ப்ரிவென்ட்ஸ் ஸ்ப்ரெட் ஆஃப் பிளான்ட் டிசீஸ், protect seed from seedling blights, improves germination, provides protection from storage insects, control soil insects. விதை நேர்த்தியின் பயன்களை எழுதுக. தாவரங்களின் நோய்கள் பரவுவதை தடுக்கிறது, நாற்று கருக்களிலிருந்து விதைகளை பாதுகாக்கிறது, முளைப்புத் திறனை மேம்படுத்துகிறது, சேமித்து வைத்திருக்கும் தானியங்களை பூச்சிகள் தாக்காமல் பாதுகாக்கிறது, மண்ணில் உள்ள பூச்சிகளை கட்டுப்படுத்துகிறது. ஸோ த சீட் ட்ரீட்மெண்ட், விதை நேர்த்தி அப்படின்ற கொஸ்டின் வந்து ஒன்லி ஃபார் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ், நாட் ஃபார் பயோபாட்னி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த விதை நேர்த்தி அப்படின்ற கேள்வி வந்து தாவரியல் மாணவர்களுக்கானது, உயிரி தாவரியல் மாணவர்களுக்கு அல்ல. இது பாடப்பகுதியில் உயிரி தாவரியல் மாணவர்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரைட் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் seed storage based on life span. So this question also for only botany students, not for biobotany students. Award classified seeds into 3 categories based on lifespan: microbiotic, mesobiotic, macrobiotic. So microbiotic seeds lifespan not exceeding 3 years. Mesobiotic seeds lifespan not exceeding from 3 to 15 years. Macrobiotic seeds lifespan not exceeding from 15 years to over 1000 years. வாழ்நாளின் அடிப்படையில் விதை பாதுகாப்பின் வகைப்பாட்டினை எழுதுக. ஸோ எவார்டு வாழ்நாளின் அடிப்படையில் விதைகளை 3 வகையாக வகைப்பாடு செய்துள்ளார். ஸோ இந்த கேள்வியானது, இந்த வினாவானது தாவரியல் மாணவர்களுக்கு மட்டும்தான், உயிரி தாவரியல் மாணவர்களுக்கு கிடையாது. இந்த பகுதி வந்து உயிரி தாவரியல் மாணவர்களுக்கு இந்த பாடப்பகுதி கிடையாது. ஸோ நுண்ணுயிர் தன்மை, இடை உயிர் தன்மை, பெரு உயிர் தன்மை. ஸோ நுண்ணுயிர் தன்மை என்பது விதையின் வாழ்நாளானது 3 வருடத்திற்கு மிகாமல் இருத்தல். இடை உயிர் தன்மை விதையின் வாழ்நாளானது 3 முதல் 15 வருடத்திற்கு மிகாமல் இருத்தல். பெரு உயிரி தன்மை என்பது விதையின் வாழ்நாளானது 15 முதல் 1000 வருடத்திற்கு மேலாக இருத்தல். Next question, what is biopriming of seeds? It is a process of biological seed treatment that refers to combination of seed hydration and inoculation of seed with beneficial organism to protect seeds. So this question is also for only botany students, not for biobotany students. So seed hydration means it is a physiological aspect of disease control. Inoculation of seed means biological aspect of disease control. Next point, it is an ecological approach using selected fungal antagonist against the soil and seed-borne pathogens. This seed treatment may provide an alternative to chemical control. ஸோ விதைகளுக்கான உயிரி திணிப்பு என்றால் என்ன? ஸோ இந்த வினாவானது தாவரவியல் மாணவர்களுக்கு மட்டும்தான், உயிரி தாவரவியல் மாணவர்களுக்கு கிடையாது. இப்பாடப்பகுதி உயிரி தாவரவியல் மாணவர்களுக்கு கிடையாது. இது விதைகளை உயிரியல் முறை மூலம் நேர்த்தி செய்தல் ஆகும். இது விதைகளை நீரூட்டம் செய்தல் மற்றும் நன்மை தரும் உயிரிகளை விதைகளில் உட்புகுத்தல் போன்றவைகள் மூலம் விதைகளை பாதுகாக்கும் முறையாகும். ஸோ விதைகளுக்கு நீரூட்டம் செய்தல் அப்படின்றது வந்து
உடற்செயலியல் சார்ந்த நோய் தடுப்பு முறை. அதே விதைகளின் உட்புகுத்தல் அல்லது உட்புகுத்தல் என்பது உயிரியல் சார்ந்த நோய் தடுப்பு முறை. ஸோ அடுத்த வாக்கியம், இது மண் மற்றும் விதை சார்ந்த நோய் உயிரிகளுக்கு எதிராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பூஞ்சை எதிரிகளை பயன்படுத்தும் சூழல் சார்ந்த அணுகுமுறையாகும். இவ்வகையான நேர்த்தி முறையானது வேதியியல் தடுப்பு முறைகளுக்கு ஒரு மாற்றாக அமைகிறது. நெக்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின், 5 மதிப்பெண் வினாக்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்டு இன் ஹைபிரிடைசேஷன். ஸோ ஸ்டெப்ஸ் இன் ஹைபிரிடைசேஷன் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்க்கலாம். செலெக்ஷன் ஆஃப் பேரண்ட்ஸ். மேல் அண்ட் ஃபீமேல் பிளான்ட்ஸ் ஆஃப் த டிசைர்டு கேரக்டர்ஸ் ஆர் செலக்டட். Both should be tested for their homozygosity. Emasculation. It is a process of removal of anthers to prevent self-pollination before dehiscence of anther. Bagging. The stigma of the flower is protected against any undesirable pollen grains by covering it with a bag. Crossing. Transfer of pollen grains from selected male flowers to the stigma of the female emasculated flowers. Last point, harvesting seeds and rising plants. The pollination leads to fertilization and finally seed formation takes place. The seeds are grown into new generation which are called hybrids. So the picture shows emasculation and bagging of wheat. கலப்புறுத்தலின் படிநிலைகளை விளக்குக. கலப்புறுத்தலின் படிநிலைகள். பெற்றோரை தேர்ந்தெடுத்தல், இது முதல் படிநிலை. தெரிவு செய்யப்பட்ட பண்புடைய ஆண் மற்றும் பெண் தாவரங்களை தேர்ந்தெடுத்தல். இத்தாவரங்களின் ஒத்த பண்பிணைவு தன்மையை சோதனை செய்தல் மிக முக்கியமானதாகும். இரண்டாவது வாக்கியம், ஆண் மலடாக்குதல். தன் மகரந்த சேர்க்கையை தடுப்பதற்காக மகரந்த தாள்கள் முதிர்வதற்கு முன்னர் அவற்றை நீக்கும் முறை ஆண் மலடாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது. பையிடுதல். தேவையற்ற மகரந்த துகள்கள் சூலக முடியில் கலந்துவிடாமல் இருக்க சூலக முடியை உரையிட்டு பாதுகாக்கும் முறை உரையிடுதல் அல்லது பையிடுதல் ஆகும். நான்காவது, கலப்பு செய்தல். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆண் மலரின் மகரந்தங்களை ஆண் மலடாக்கப்பட்ட பெண் மலரின் சூலக முடிக்கு மாற்றம் செய்வது கலப்பு செய்தல் எனப்படும். ஐந்தாவது, விதைகளை அறுவடை செய்தல் மற்றும் புதிய தாவரங்களை உண்டாக்குதல். மகரந்த சேர்க்கைக்கு பிறகு கருவுறுதல் நடைபெற்று முடிவில் விதைகள் உண்டாகின்றன. இவ்விதைகளிலிருந்து உருவாகும் புதிய சந்ததிக்கு கலப்புயிரி என்று பெயர். இந்த படத்தில் பாருங்கள், ஆண் மலடாக்கல் மற்றும் பயிடுதல். இந்த மக்காச்சோளத்தில் ஆண் மலடாக்குதல் மற்றும் பயிடுதல் முறையை இந்த படமானது காட்டுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் த நியூ ப்ரீடிங் டெக்னிக்ஸ் இன்வால்வ்டு இன் டெவலப்பிங் நியூ ட்ரைட்ஸ் இன் பிளான்ட் ப்ரீடிங். ஸோ நியூ ப்ரீடிங் டெக்னிக்ஸ் NBT are a collection of methods that could increase and accelerate the development of new traits in plant breeding. These techniques often involve genome editing to modify DNA at a specific location within the plants to produce new traits in crop plants. So methods for achieving changes in traits. Cutting and modifying the genome during the repair process by tool like CRISPR-Cas. Genome editing to introduce changes in few base pairs using a technique called oligonucleotide directed mutagenesis. Transferring a gene from an identical or closely related species. Organizing processes that alter gene activity without altering the DNA itself. பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புக்கூறுகளை உருவாக்கும் புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறைகளை பட்டியலிடுக. புதிய பயிர் பெருக்க தொழில்நுட்ப முறை என்பது தாவர பயிர் பெருக்கத்தில் புதிய பண்புகளை வளர்க்கவும் வேகப்படுத்தவும் பயன்படுத்தும் வழிமுறையாகும். தாவரங்களுக்குள்ளேயே மரபணு தொகை திருத்தம் மூலம் டிஎன்ஏவின் குறிப்பிட்ட இடங்களை மாற்றி புதிய பண்புக்கூறுகளுடைய பயிர் தாவரங்களை உருவாக்கும் முறையாகும். பண்புக்கூறுகளில் மாறுதல்களை பெற பயன்படுத்தப்படும் முறைகள். மரபணு தொகையத்தை வெட்டுதல் மற்றும் மாற்றியமைத்தலை CRISPR-Cas போன்ற முறைகள் செய்கின்றன. மரபணு தொகை திருத்தம் ஆலிகோநியூக்ளியோடைடு இயக்க திடீர்மாற்ற காரணி ODM என்ற தொழில்நுட்பத்தின் மூலம் சில இணைக்காரங்களில் மாற்றங்களை செய்தல். ஒரே சிற்றினம் அல்லது நெருங்கிய தொடர்புடைய சிற்றினத்திற்குள் மரபணுக்கள் மாற்றப்படுவது. டிஎன்ஏவை மாற்றம் செய்யாமல் அதற்குள் இருக்கும்
மரபணுவின் செயல்பாடுகளை ஒருங்கமைக்கும் முறை. நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் சீட் ப்ரொடக்ஷன். ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் சீட் ப்ரொடக்ஷன், seeds are coated with fine red soil, gunter chili powder, neem leaf powder, powder of bitter gourd, drumstick extract, Pongamia leaf extract and stored for short duration. Paddy seeds are immersed in salt water in the ratio of 1:10 to remove the floating chaffy seeds and then dried in shade for 1 to 2 years for storage. Sorghum seeds were treated with lime water. So 1 kg of lime with 10 liters of water for 10 days and then the seeds are dried and stored. Chickpea were treated with citronella leaf oil, cotton seed oil, soybean oil, castor seed oil, 500 ml of oil for 100 kg of seed. Sunflower seeds were kept inside the dried fruit of sponge gourd. After removing the seeds, the fruits were kept in an airtight container. So this question also for botany students, not for biobotany students. விளக்குக பாரம்பரிய விதை பாதுகாப்பு முறைகள். ஸோ இந்த கேள்வி வந்து இந்த வினாவானது தாவரியல் மாணவர்களுக்கானது, உயிரி தாவரியல் மாணவர்களுக்கானது அல்ல. பாரம்பரிய விதை பாதுகாப்பு முறைகள். குறுகிய கால சேமிப்பிற்கு விதைகளுக்கு நுண்ணிய செம்மண், குண்டூர் மிளகாய் பொடி, வேப்பிலை பொடியாலும், பாகற்காய் பொடியாலும், முருங்கைக்காய் சாறு மற்றும் புங்கையிலை சாறு போன்ற பாரம்பரிய விதைப்பூச்சாக பயன்படுத்தப்படுகிறது. நெல் விதைகளை 1:10 என்ற விகிதத்தில் தயாரிக்கப்பட்ட உப்பு நீரில் ஊற வைத்து அதில் மிதக்கும் பதர்களை நீக்கி நிழலில் உலர்த்தி 1 முதல் 2 ஆண்டுகள் வரை சேமிக்கப்படுகிறது. சோள விதைகள் சுண்ணாம்பு நீரில் 1 கிராம் சுண்ணாம்பு 10 லிட்டர் நீரில் கரைக்கணும், 10 நாட்கள் ஊற வைத்து அலசி பின்னர் உலர்த்தி சேமித்து வைக்கப்படுகிறது. கொண்டைக்கடலை விதைகள் எலுமிச்சை இலை எண்ணெய், பருத்தி விதை எண்ணெய், சோயா எண்ணெய், ஆமணக்கு எண்ணெய், அது 100 கிலோகிராம் விதைக்கு வந்து 500 மில்லி லிட்டர் வந்து எண்ணெயை பயன்படுத்தணும். ஆகியவை எண்ணெய் கலவையில் கலந்து சேமித்து வைக்கப்படும். சூரியகாந்தி விதைகள் உலர்ந்த விதை நீக்கப்பட்ட பீர்க்கங்காயின் உள்ளே வைத்து பாதுகாக்கப்படுகின்றன. இக்காய்கள் காற்று புகாத கலன்களில் சேமித்து வைக்கப்படுகிறது. மாணவர்களே, இப்பகுதியில் நாம் பார்த்த அத்தனை முக்கியமான வினாக்களையும் பயன்படுத்தி தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற வாழ்த்துக்கள்.